ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை விளாக் தான். மதுரை டு சென்னை எங்கே போனோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாட்டர்டே மார்னிங் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. சாட்டர்டே ஈவினிங் போல் தான் ட்ரெயின் டிக்கெட் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அது வரைக்குமே வெயிட்டிங்கில் தான் இருந்தது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே நம்மகிட்ட கொஞ்சம் டைம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயுமே கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பெண்டிங்ஸ் இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஒரு 5:30 போல் வீட்டை விட்டு ஜங்ஷன் கிளம்பிட்டோம். தம்பியை இந்த முறையும் அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்தோம். அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் இருக்கிறனால மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒன் டே ட்ரிப்புன்றனால தம்பியை அழைக்க வேண்டாம், அலைச்சல் அதிகமாகிடும். நம்மளே போயிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு எங்களுக்குமேவும். தம்பியும் திக்கிட்டு போனோம் அப்படின்னா தம்பி ரொம்ப டயர்டாகிடுவான். ஸோ தம்பியை அம்மா கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். ஏசி 2 டயர் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ட்ராவல் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 9 hours கிட்ட இருக்கும். ஸோ நைட்டு டைம் போனோம்னா காலையில் போய் நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நைட்டு டிக்கெட் போட்டிருந்தோம். மார்னிங் ஒரு 3:45க்கு சென்னை ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் ஒரு 7 o'clock போல் தான் ட்ரெயின் எடுத்தாங்க. மார்னிங் 3:45 ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. ரூம் தான் இங்கே தேடணும், அவைலபிளாக இல்லை. ஸோ ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருந்தது. கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம், அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாமே சொல்லிட்டு ஒரு 2 hour மட்டும் வெயிட்டிங் ஹாலில் புக் பண்ணியிருந்தோம். பெர் ஹெட்டுக்கு 1 hourக்கு 99 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எதுக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜங்ஷனுக்கு ரைட் சைட்லேயே வெயிட்டிங் ஹால் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே நல்லாவே விடிஞ்சிருச்சாங்க. சித்தப்பா கால் பண்ணிட்டாங்க. காருமே அமுச்சு வச்சுட்டாங்க. நம்ம அதுக்கப்புறமா சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். லாஸ்ட் ஒரு 2 years முன்னாடி சென்னை வந்திருந்தோம் நானும் தங்கச்சியும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நேரானா ஷோக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கார்ட்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் டே தான். முதல் நாள் நைட்டு கிளம்பி வந்தோம். மறுநாள் நைட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். ஒன் டே மட்டும்தான். ஸோ எங்கேயும் போகிற பிளான்லாம் இல்லை. அப்படியே ஷோ மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். சித்தப்பா வீட்டுக்கு கூட அன்றைக்கி போகிறதுக்கு டைம் கிடைக்கல. இந்த டைமுமே பார்த்தீங்கன்னா சித்தப்பா ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. தம்பியை வீட்டில் விட்டுட்டு வந்ததுனால கண்டிப்பாக ஸ்டே பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனும் எங்களுக்கு அமையலை. அடுத்தடுத்து இன்விடேஷன் நிறையா வைக்க வேண்டியது இருந்தனால ஒன் டே மட்டும் இங்கே இன்விடேஷன் வச்சோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சித்தப்பா, அத்தை, அப்புறம் அத்தை பசங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். அந்த ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது டைம். ஒரு 13 yearsக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 1 year மட்டும் நான் ஸ்டடி பண்ணேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காது சென்னை. ரொம்ப இந்த 13 yearsக்குள்ளே மாறிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்கூல் டைமில் படிச்சுட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் இடத்த மாற்றி படிக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சித்தப்பா சென்னையில் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை பசங்க எல்லாத்தையுமே கேட்குறப்ப நாங்களாம் ஓகே சொல்லிட்டோம். மெயினாக நான் பார்த்தீங்கன்னா ஓகே நான் வரேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லவும் சித்தப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 1 year அங்கே தான் ஸ்டடி பண்ணி சூப்பராக இருந்துச்சு. என்னன்னு தெரில, ஒன்று நம்ம அப்பா கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் கண்டிப்பாக சித்தப்பா கிட்டேயுமே நம்மளுக்கு இருக்கும். அந்தளவுக்கு சித்தப்பா பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணி கொடுத்தாங்க. செஞ்சாங்களேயுமே எங்களுக்குமே புது இடம், புது ஸ்கூல் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலை. அங்கே படிக்கிற பசங்களுமே சரி, கேர்ள்ஸுமே சரி சடனாக மிங்கிள் ஆகிட்டாங்க எங்கள் கிட்டக்க. அதுவும் மதுரை பொண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேரே கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த 1 year போனதே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம காலேஜ் மதுரையில் தான் போட்டுட்டேன். 1 year மட்டும் போதும் அப்படின்றனால.
சித்தப்பா வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அந்த பால்கனியை சுற்றி வந்துட்டு நல்ல வியூ இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், சென்னை எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சென்னை தானே, சென்னை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு தெரில. நம்ம ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போகும் பார்த்தீங்கன்னா எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சென்னை வந்துட்டு புதுசு தான். எனக்கு வந்துட்டு 1 இயர் இருந்தனால கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் மட்டும் அங்கே வந்துட்டு தெரியும். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சுத்த புதுசு தான். நல்லா வந்து பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, நிறைய பில்டிங்ஸு, இந்த மாதிரி சென்னையில் எக்கச்சக்கமான இடங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ வீடுகளுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் அப்படியே நல்லா கச்ச 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 கச்சன்னு இருக்கும் எப்போயுமே. மதுரையுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். மதுரைக்கு வந்துட்டு தூங்கா நகரம்னு ஒரு பேரே இருக்குது. ஸோ எப்போ எனி டைம் நம்மளுக்கு மதுரைக்கு போனாலுமே வந்துட்டு ஃபுட்டு எப்போயுமே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் வந்துட்டு மதுரை வந்து பாராட்டலாம் தான் நான் சொல்லுவேன். மற்ற இடத்துலலாம் ஃபுட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு டேஸ்ட் இருக்காது. மதுரையில் சாப்பிட்டவங்களுக்கு மதுரை ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வெளியில் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்துட்டு கேரண்டியே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம பசிக்கு வந்துட்டு சாப்பிட்லாம், ருசிக்கு வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி எப்போயுமே வந்துட்டு இருக்காது இல்லையா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சித்தப்பா வீட்டில் சித்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்லி, சாம்பார், சட்னி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு சித்தப்பாக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தேங்காய் பழம் வாங்குறதுக்காக கடைக்கு வந்துட்டோம். வந்து தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சித்தப்பா வீட்டில் இன்விடேஷனையும் வந்துட்டு வச்சாச்சு. சித்தப்பா வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் வந்து தள்ளி தான் வந்துட்டு அத்தை பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்துட்டு வைக்கிறதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டோம். சின்ன பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா விளையாண்டுட்டு ஜாலியாக, காலேஜுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் படித்தோம். இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கு வந்துட்டு போயிட்டோம். ஸோ இவங்களெல்லாம் மீட் பண்ணுறது வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான் எனக்கு. ஸோ அவளை பார்த்ததும் வந்துட்டு எக்ஸைட் வந்துட்டு தாங்க முடியல. செம்ம ஹாப்பி ஆகிட்டேன் நான். என்னை பார்த்து அவளும் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருந்திருப்பாள். அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு பொங்கல், சாம்பார், சட்னி, வடையெல்லாம் வந்துட்டு புதுசாக வந்து பண்ணியிருந்தா. உண்மையிலே அவளுக்கு இவ்வளோலாம் சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு ஃபில்லிங்காக நம்மளும் வந்துட்டு சாப்பிட்டோம். நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தவங்க மீட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம அன்பை வெளிப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பாட்டிலே தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அகெயின் வந்துட்டு அத்தை டீயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதையும் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக வந்து முடிச்சுட்டு இன்விடேஷனை வந்துட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் தானே வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெயின் நைட் ஒரு 9 o'clock போல் தான் வந்துட்டு ரிட்டன் டிக்கெட் வந்து போட்டிருந்தோம். இன்னொரு அத்தை பொண்ணு வீட்டுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்துட்டு இங்கே முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அங்கே போங்கன்னு வந்துட்டு சித்தப்பா சொன்னனால அத்தை பொண்ணு வீட்டில் தான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுமே வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் நான்வெஜ் லஞ்சை வந்து சும்மா வெளுத்து வாங்கிட்டு ஒரு 3 o'clock போல் இன்னொரு அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து பஸ்ஸில் தான் போகணும். அதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour கிட்டக்க இருக்கும். சரி நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
அவங்களெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு வந்துட்டு மனசே இல்லை. ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபீல்னஸ்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப மெமரிஸ் தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சித்தப்பாவோட ஹோட்டல் வந்து இந்த சைடு வழியாக தான் வந்துட்டு நம்ம போகணும். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்போ காடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காடு தான். இப்போ ஃபுல்லாமே வந்துட்டு எடுத்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரில, பார்க்குறக்கூடிய டைமும் வந்துட்டு கிடைக்கல. சடனாக அந்த ரோட்டில் போகிற வழியில் தான் இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சித்தப்பா பையன் கூட தான் வந்துட்டு நம்ம பைக்கில் போனோம். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்துருந்தான் அவனுமே, இந்த இடம் இப்படி மாறிடுச்சு, இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக மழை தான். மழை பெஞ்சிச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டி அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துடும் நம்மளுக்கு. ஸோ வீட்டில் இருந்துட்டு கடைக்கு போகிற அந்த நடுவில் கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். அப்படியே அதில் இறங்கி தான் வந்துட்டு போயிட்டு ஹோட்டலில் வந்துட்டு ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. இன்னுமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கும் எல்லாருமே. எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது எப்போ வந்துட்டு அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுக்க போகிறாருன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் நல்லாயிருப்போம், நம்மளை சுற்றி எல்லாருமே வந்துட்டு நல்லாயிருப்போம். சென்னை போனதில் எனக்கு ஒரு இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வந்துட்டு நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 2 ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே அவங்க வந்துட்டு அங்கே இருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. சடனாக வந்துட்டு மார்க்கெட் போகிறப்ப அந்த பொண்ணை வந்துட்டு நான் பார்த்துட்டேன். அப்போது என்னோடய எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், அப்படி வாய் ஃபுல்லாக அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்குமே என்ன அடையாளம் தெரில, எனக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு அடையாளம் தெரில. ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டோம். அப்புறம் வந்து திரும்பி பார்த்து சிரித்து அப்படியே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே இன்னொரு அத்தை பொண்ணு வீடு சொன்னேன் இல்லையா, தாம்பரம். இப்போ நேராக வந்துட்டு தாம்பரம் ரீச் பண்ணிட்டோம். அங்கே போகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்டக்க வந்துட்டு ஆயிடுச்சு. அங்கேயும் இப்போ இன்விடேஷன் வச்சுட்டு அந்த அண்ணா வந்துட்டு நல்லா வந்து எங்களை கவனிச்சாங்க. நைட்டு டின்னர் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு முடிச்சிட்டோம். அப்படியே தாம்பரம் வந்துட்டு பஸ் ஏறி அகெயின் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து தான் நம்ம மதுரைக்கு வந்து ட்ரெயின் போட்டிருந்தோம். இவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ பாப்பாக்கும் தம்பிக்கும் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஷாப் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு அண்ணா சொன்னாங்க, ஜங்ஷன் பக்கத்துலேயே ஜெயச்சந்திரன் இருக்குது, அங்கே வேணால் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அங்கே போகிறப்போ வந்துட்டு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேயும் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். கலெக்ஷன் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. 500க்குள்ளேயே கிளாத்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ரஃபீஸ்க்கு வந்துட்டு பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இங்கேயே வந்துட்டு அதே வந்து வாங்கி முடிச்சாச்சு. ஆல்ரெடி அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் எடுத்தோம். ரஃபீஸ்க்கு வந்துட்டு பாப்பாவுக்கு எதுவும் எடுக்கலை, இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கேருந்து ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரது தான் வந்துட்டு ஒரு நல்ல பழக்கம். எனக்கு வந்து இந்த ஹேபிட் இருக்குது. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போனது வந்து கிளாத்தாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ணி. மார்னிங் டைம் போயிருந்தோம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் மேக்னெட் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து தேட முடியாதுன்றனால பாப்பாவுக்கு மட்டும் சிம்பிளாக எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பில்லெல்லாம் முடிச்சுட்டு ஜெயச்சந்திரன்லேருந்து ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் மட்டும் ஏறி ஆப்போசிட் சைடு வந்துட்டு இறங்கணும். கடகடன்னு போய் ட்ரெயினில் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு திருப்தியாகவே இருந்துச்சு எனக்கு.
பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறப்ப சைஸ் வந்துட்டு நல்லா கரெக்டாக தான் ஞாபகம் இருந்தது. பட் வந்துட்டு நேராக வச்சு பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு வந்து அளவு தெரியுமா இல்லை பத்தாமல் போயிருமோன்ற ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. சரி ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா அதோட விடுறதே கிடையாது. அடுத்து ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா இதை விட அது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு எடுத்துரும். அன்றைக்கி அப்படி தான் வந்து எனக்கு டைம் அந்த இருக்கிற டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கலெக்ஷன் வந்து தேடினேன். பட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டோம். மதுரை டு சென்னை குழந்தைங்கள வந்து விட்டுட்டு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நானும் ஹஸ்பண்டுமா சேர்ந்து வெளியே வந்திருக்கோம். எப்படா வந்துட்டு வீட்டுக்கு போவோம், குழந்தைங்களோட ஃபேஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலி இந்த விளாகோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.